தர்ம பிரதமர் குருக்களையா கங்காசிவ குருக்களையா அவர்களை இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தராக வருகை தந்து இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நீதியரசர் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சராக இந்த திட்டத்திற்காக தன்னுடைய முழு பங்களிப்புகளையும் செய்து இதனை ஆரம்பிப்பதற்கு முதல் காலாக நின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ ஐங்கர்நேசன் அவர்களே, வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் கௌரவ குருராஜாசர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அரிரட்னம் சார் அவர்களே, பசைப்பிள்ளை ஐயா அவர்களே, வடக்கு மாகாண விவசாய அமைச்சினுடைய செயலாளர் கலால்தீன் அவர்களே, நீர்ப்பாசன துறையினுடைய மாகாண பணிப்பாளர் சிவபாலசுந்தரம் ஐயா அவர்களே, ஏனைய உத்தியோகர்களே, இங்கே மாகாண மற்றும் மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய உத்தியோகர்களே, கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகளே, மாயவனூருடைய பகுதி வாழ் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நினைக்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குமா, நடக்குதா, நடந்து முடியுமா என்றெல்லாம் நினைக்கிற பொழுது மிக அதிசயமாக இருக்கிறது. நான் நடந்து வருகிற பொழுது செல்வானந்தன் அவர்கள் என்னை சொன்னார், நாங்கள் சும்மா கதைத்த விடயம் இப்படி ஒரு காரியமாக நடக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. எதையும் நல்லதாக சிந்தித்தால், நீங்கள் நல்ல காரியங்களை நினைத்தால் அவை நடக்கும் என்பது விவேகானந்தர் சொன்ன வசனம். நீ வெற்றி கொள்வதற்காகவே பூமியும் காலடியில் கிடைக்கிறது. நல்ல எண்ணங்களுக்காக, நல்ல சிந்தனைகளுக்காக 4 பேர் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்து. அதனால் தான் நாங்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் 4 பேர் வைத்திருந்தால் போதுமானது. அது 40 ஆகி 400 ஆகி 4000 அது மாறும். அந்த சிந்தனை இன்று வெற்றி பெற்றிருக்கிறது. வடக்கு மாகாண சபை கூடாக மாயவனூரில் ஒரு ஏற்று நீர்ப்பாசனத்தை இந்த இடத்திலே செய்கிறோம் என்றால் நான் அதை மீட்டி பார்க்கிறேன். 1983ஆம் ஆண்டு சிங்கள காடையர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு உடுத்த துணியோடு இந்த மண்ணிலே வந்து குடியேறிய என் அன்பு சகோதரர்களோடு இந்த மண் சார்ந்தவர்களும் இணைந்து இந்த காடுகளிலே கொப்பு நிலை அடித்து அவர்களை காணி வழங்கி அவர்கள் இந்த காணிகளிலே குடியேறி இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். அந்த நேரம் நான் 83ஆம் ஆண்டிலே 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் வட்டக்கச்சி மகாவித்யாலயம். வட்டக்கச்சி மகாவித்யாலய மாணவர்களாகிய நாங்களும் கூட அவர்களுக்காக உதவிட்டு அவர்கள் சுட்டுக் கொண்டு வருகிற ரொட்டி துண்டுகளோடு இந்த காடுகளிலே கொப்பு நிலை அடித்திருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து இந்த காடுகளை நாங்கள் வெட்டியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன், அந்த நேரம் இந்த காடு வெட்டுகிற பணிகளுக்கு அந்நேரம் இளைஞர் சேவை மன்றத்தில் இருந்த சிவமோகன் அவர்கள் கூட இங்கு இருக்கிறார். பல இளைஞர்கள் அந்த நேரம் இந்த உதவிகளை இந்த மண்ணில் செய்திருந்தார்கள். அந்த வழியிலே இவ்வாறு வாழ்ந்த மக்களுக்கு தான் இந்த புழுதியாறு குளத்தினுடைய காலம் வந்தது. 2001ஆம் ஆண்டு நானும் கரைச்சி கிழக்கு பல்லவ கூட்டுறவு சங்கத்திலே ஒரு நிறைவேற்று குழுவினுடைய ஒரு அங்கத்தவர். அப்பொழுது சொன்னார்கள், இந்த புழுதியாறு குளம் 6 ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு பக்கத்திலே எங்களுடைய கரைச்சி கிழக்கு பல்லவ கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு 15 ஏக்கர் காணி எடுத்திருக்கிறோம். அதிலே பண்ணை அமைப்பதற்கு இந்த ஆற்றை மறைத்தால் நல்ல தண்ணீரை இலகுவாக பெறலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த குளம் முதல் புவனேஸ்வரன் அவர்கள் பொது முகாமையாளருடைய அந்த திட்டத்தின்படி அவருடைய கணக்காளராக இருந்த இளங்குவரன் அவர்களும் இணைந்து இதற்கான திட்டங்களை செய்தார்கள். முதலில் அதனை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இருந்த விடுதலை புலிகளுடைய நிர்வாக சபையினரும் இதற்கு பூரண சம்மதத்தை வழங்கியிருந்தார்கள். குளம் உருவாகியது. காலகதியிலே அந்த குளத்தை உருவாக்குவதில் புவனேஸ்வரனும் அவரோடு இணைந்த பலரும் பல பங்குகளை ஆற்றியிருந்தார்கள். நான் இங்கே பார்க்கிற பெருமாள் அண்ணர், கடாவி அண்ணன், பன்னீர் அண்ணன் இவர்கள் எல்லாம் அந்த நேரம் 83களில் வந்து உழைத்து ஓடாகி இன்று இந்த குளத்தோடு இந்த குளத்தின் கனவுகளோடு அமர்ந்திருக்கின்ற நேற்று ஆர்வமன்னரை கூட நான் காலையிலே பார்க்கிற பொழுது அவருடைய உடல்கள் எல்லாம் அவ்வாறு மாறி இருக்கிறது என்று கேட்டு அவரோடு கதைத்துக் கொண்டேன். ஏழைகளாக இந்த மண்ணிலே குடியேறி தொடர்ந்து ஏழைகளாகவே வாழுகின்ற மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்று மரம் வெட்டுவதற்கும் மிஷின் வந்திருக்கிறது, ரோட்டு போடுவதற்கும் மிஷின் வந்திருக்கிறது, வீதி போடுவதற்கும் மிஷின் வந்திருக்கிறது, கல் உடைப்பதற்கும் மிஷின் வந்திருக்கிறது, சோறு தீட்டுவதற்கும் கூட மிஷின் வரப்போகிறது. அப்படியானால் இந்த மக்களுக்கான வேலை என்ன? நாளை இந்த மக்கள் எதை சாப்பிடுவார்கள்? அன்றாட கூலிகளாக இருந்த மக்களுக்கு வேலை இல்லை. இதுதான் நிலைமை. ஆகவே இந்த இடத்தில் வடக்கு மாகாண சபை ஊடாக முதல் மாகாண சபையினால் 32 மில்லியன் செலவிலே இந்த நீர் பாசன திட்டம் ஆரம்பித்திருப்பது ஒரு பெரிய கைங்கரியம். இதனை இந்த மக்கள் மனப்பூர்வமாக முதலமைச்சருக்கும் விவசாய அமைச்சருக்கும் இந்த திட்டத்தை முன்மொழிந்த எங்களுடைய
வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் பசுமைப்பிள்ளை அவர்களுக்கும் மனநிறைந்த நன்றிகளை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகிறோம். காரணம், நீர்ப்பாசன திணைக்களம், வடக்கு மாகாண சபையினுடைய செயலாளர் இவர்களுடைய பாரிய வேகமான பங்களிப்பு தான் இந்த பணியை தந்திருக்கிறது. ஆகவே எல்லோருடைய இந்த ஒட்டுமொத்தமான பணிக்கும் முதலில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய பாரிய கடமை எங்களிடம் இருக்கிறது. மக்களும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது வெறுமனே இனாமானதல்ல. இங்கே குளத்திலே இருந்து நீரை இன்னொரு இடத்திற்கு பம்ப் பண்ணி அதிலே இருந்து தண்ணீர் பம்ப் பண்ணப்பட்டுத்தான் உங்களுடைய காணிகளுக்கு இந்த நீர் வரப்போகிறது. அப்படியானால் ஒரு தொகை பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மெஷின்களை நீங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கும். இந்த திட்டத்தை தொடர்ந்து நாங்கள் பராமரிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த கமக்கார் அமைப்புக்கும் மாயவனூர் மக்களுக்கும் உள்ள பாரிய பங்கு. இதனை நாங்கள் புறந்தள்ளுவோமானால் கிடைத்த இந்த அருமையான கைங்கரியத்தை நாங்கள் தொலைத்து விடுவோம். ஆகவே கிடைப்பதற்கு சரியாக பயன்படுத்துகின்ற பக்குவத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். நீங்கள் கூலி இல்லாமல் வேலை இல்லாமல் வாழுகின்ற இந்த சூழலில் இவ்வாறான ஒரு நீர்த்திட்டம் என்பது இந்த கோடை காலத்தில் கூட கவுப்பியோ கடலையோ உளுந்தோ செய்து எங்களுடைய குடும்ப சீரியத்தை நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஒரு வசதி கிடைக்கப் போகிறது. நாங்கள் தென்னைகளை கூட நடலாம். ஏனென்றால் கவுப்பிக்கோ கடலைக்கோ அல்லது நாங்கள் உளுந்துக்கோ உரைக்கிற தண்ணீரில் தென்னையும் வளரும், வாழையும் வளரும். நாங்கள் இந்த இடம் மிக செழுமையானதாக மாறப்போகிறது. ஒரு பெரிய பசுஞ்சோழியாக மாயவனூர் காட்சி தரப்போகிறது. அது இன்னும் ஒரு இடங்களில் அந்த மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கைங்கரியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதுனால் அந்த கால இறைவனுக்கும் அந்த காலத்துடைய சாதனையை தந்த எங்களுடைய வடக்கு மாகாண சபைக்கும் நாங்கள் மனநிறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். மிக மிக முக்கியமாக இங்கிருந்த மக்கள் தான் வடக்கட்சி அரசு விவசாய பண்ணையிலும் வேலை செய்தார்கள். அதில் ஒரு சிலருக்கு இப்பொழுதும் சில பென்ஷன் வந்தோடு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது விவசாய பண்ணை ராணுவ முகாமாக இருக்கிறது. 200 ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த காணியை ராணுவ முகாமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நாடு முழுக்க ராணுவ முகாம் இருக்கிறது. காலை இங்கு வருகிற பொழுது ஏதோ மரங்கள் எல்லாம் தரிச்சு கொடுத்துவது போல ஒரே உச்சத்தங்கள் பயிற்சிகள் நடைபெறுகின்றன. ஆனால் அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கலாம். ஏன் நீங்கள் அந்த பண்ணையை பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? இன்னும் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இந்த அரசியல் விவசாய பண்ணையை மீட்டு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை விநியமாக வேண்டுகிறேன். ஏனென்றால் அது மிக முக்கியமானது. இந்த மக்களுக்கு இந்த மண்ணில் வாழுகின்ற ஏழைகளாக இருப்பவர்களுக்கு 1000 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய இடம். இன்று நீங்கள் 100 குடும்பங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறீர்கள். இதனால் இந்த 100 குடும்பங்கள் அல்ல, அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 500 பேர் சீவிக்க போகிறார்கள். அந்த பண்ணையிலே வேலை கொடுத்தால் 1000 பேர் வேலை செய்தால் கிட்டத்தட்ட 5000 பேர் என்பதை மூச்சு விடுவார்கள். இவ்வாறான ஒரு வேலை திட்டங்களை தான் நாங்கள் இங்கே விரும்புகிறோம். இது மிக மிக மக்களுடைய வாழ்க்கையோடும் வாழ்வாதாரத்தோடும் மிக முக்கியமான ஒன்று. இதனை உங்கள் கருத்தில் இருங்கள், நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி பல விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். மிக முக்கியமாக நாங்கள் 2010ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வன்னியிலே மக்களுடைய அவலங்களையும் இடப்பெயர்களையும் பார்வையிடுவதற்காக சமநிலையா தலைமையிலே ஒரு வன்னி பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த வன்னி பயணம் பற்றி கூட செல்வரிடம் சிறுவன் அவர்கள் வீரேஸ்வரி பத்திரிகையிலே ஒரு தொடர்கட்டுரை எழுதியிருந்தார்கள். அந்த வன்னி பயணத்திலே கண்ட மக்களுடைய அவலங்களையும் இழப்புகளையும் மையப்படுத்தி நாங்கள் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு அறிக்கையின் பிரகாரம் 50,000 வீடுகளை இந்தியா வழங்கியிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்தியா அந்த வீட்டு திட்டங்களை வழங்கியிருந்தது. இங்கு பலர் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் பலர் தாங்கள் தான் வீடு கொண்டு வந்ததாக காட்டுகிறார்கள். அந்த வீடு தங்களால் வழங்கப்படுவதாக கூட உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் யாரும் அப்படி அல்ல. மின்சாரம் வழங்குகிறார்கள். முதலில் அவர்களுடைய வீடுகளுக்கு தான் போகிறது. அரசு சார்பு மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் வட்டக்கட்சியில் இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு தான் முதலில் மின்சாரம் சென்றது. அவருடைய சகோதரனுக்கு கட்சியிலே வேலை கொடுத்திருக்கிறார்கள். இங்கு அரசார்போடு செய்தவர்களுக்கு மனைவிமாருக்கு சமுத்திய உத்தியோகத்தில் வேலை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வடக்கு மாகாண சபை அப்படியானவர்கள் அல்ல. ஒரு நீதியரசருக்கு கீழ் ஒரு அமைச்சர்களை கொண்டு நீதியான முறையில் ஒரு வேலை இருந்தால் அது விண்ணப்பம் கோரப்பட்டு நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் அந்த கட்சி, இவர் இந்த கட்சி, என்னுடைய ஆள் என்பதற்காக நாங்கள் இனி யாருக்கும் வேலை வழங்குவதில்லை. அப்படி எங்களுடைய மாகாண சபையோ அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதை கூட நான் இந்த இடத்திலே உறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள், இதே வட்ட கட்சியில் மின்சாரம் யாருடைய வீட்டுக்கு முதல் போனது. இதே வட்ட கட்சியில் அரசார்பு கட்சியோடு அல்லது அதே மாகாண சபை உறுப்பினருடைய குடும்பத்தில் எத்தனை பேருக்கு அரசு உத்தியோகம் கிடைத்திருக்கிறது. நீங்களே சிந்தியுங்கள். நான் உங்களிடம் வருகிறேன். நாங்கள் மின்சாரத்துக்கு கல் நடுவதற்காக வருபவர்கள் அல்ல. மின்சாரம்
நீதியரசர் அல்விஸ் அவர்கள் சொல்றார், நான் அதிகாலை 2 மணிக்கு எழும்பி என்னுடைய சிவந்த கண்களோடு குளிர்ந்த கண்ணங்களோடும் சட்ட புத்தகங்களை திருப்பி பார்க்கிற பொழுதுதான் அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்திருக்கிறது. ஆகவே அதிர்ஷ்டம் எங்களை தேடி வருகிற பொழுது நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் எங்களுக்கானதாக இருக்கிற பொழுது அது இன்னும் எங்களுக்கானதாக மாறும். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். உண்மைகளை நீங்கள் உணருங்கள், உண்மைகளை கண்டறியுங்கள். வெறுமனே நாங்கள் வாகனங்களை வந்து படம் காட்டுவதற்கானவர்கள் அல்ல. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றங்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் நாளாந்தம் சாப்பிட வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும். இந்த மண்ணிலே நான் தமிழன், நான் ஒரு தமிழனாக இந்த மண்ணிலே வாழ்கிறேன். என்னிடம் ஒரு தமிழ் மானம் இருக்கிறது, தமிழ் உணர்வு இருக்கிறது. நான் இந்த வடக்கு கிழக்கு மண்ணிலே வாழ்ந்திருக்கிறேன், வாழுகிறேன். எனக்காக, என்னுடைய வாழ்வுக்காக 1000 பேர் இந்த மண்ணிலே சென்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த கனவுகளும் அந்த சமாதிகளுக்கு மேல் இருந்துதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்னையில் கூட நான் சென்னையிலே இருக்கிற போது ஒருவர் சொன்னார், சென்னையிலே விடுதலை புலிகளுக்காக வந்த மருந்து பாசல்களை இறுதி யுத்த காலத்திலே அந்தந்த போலீசார் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் மருந்து பொதிகளை ஆராய்ச்சி செய்த பொழுது அங்கே விதை தானியங்கள் தான் அந்த பேக்கெட்டுகளுக்குள் இருந்திருக்கின்றன. ஏன் இந்த இறுதி போர் நடக்கிற பொழுது கூட விடுதலை புலிகள் விதை தானியங்களை அங்கு கொண்டு சென்றார்கள் என்ற சந்தேகம் அவரிடம் இப்பொழுதும் இருக்கிறது. விடுதலை புலியுடைய காலத்திலே பொறுமையம் இருந்தது, பல துறைகள் இருந்தது. மக்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு, பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல இன வாழைகள், பல இன பப்பாசிகள், பல இன தானியங்களை கூட அறிமுகப்படுத்தியவர்கள் விடுதலை புலிகள். ஆகவே காலம் எங்களுக்கு நல்ல முயற்சிகளை தந்திருக்கிறது. நாங்கள் முயற்சியுடையவர்கள். தமிழர்கள் தாழ்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள், அந்த உணர்வுகளை கொண்டவர்கள். அந்த உணர்வுகளோடு நாங்கள் இந்த மண்ணிலே நிமிர்ந்து வாழ்வோம். அந்த சந்தர்ப்பத்தை தந்த முதலமைச்சருக்கும் எங்களுடைய விவசாய அமைச்சருக்கும், குறிப்பாக விவசாய திணைக்களம் அவருடைய செயலாளர்கள் ஆற்றினவர்கள், கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களம், வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள உயரதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த இடத்திலே நான் பேர் சொல்லாவிட்டாலும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான மானசீகமான நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்விலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி, ஒரு விடயம், இந்த குலத்தினுடைய ஆரம்பகர்த்தாவாக இருந்த திருவாளர் புவனேசன் அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை நான் இந்த இடத்திலே வழங்க விரும்புகிறேன். அதற்காக நான் புவனேசன் அவர்களையும் இந்த இடத்திலே அழைத்து என்னுடைய சந்தர்ப்பத்தை நிறைவு செய்கிறேன்.